நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனையை சொல்ல மாட்டார். ஸ்கூல் பாதிக்கப்படுவதை சொல்ல மாட்டார். ஸ்கூல் பாழடைஞ்சு போனாலும் பரவாயில்ல, தனக்கு வேலை மட்டும் வேணும். இப்படிப்பட்ட சுயநலவாதிகளால தான் திருச்சபை இன்றைக்கு பாதிக்கப்படுகிறாரு. நிர்வாகத்தில் உள்ள பிரச்சனை, ஏன் பிஷப் இப்படி பண்ணுகிறார், ஏன் இந்த குருவானவர் இப்படி பண்ணுகிறார், உள்ள நிர்வாகத்துக்குள்ள வந்தாதான் தெரியும் பிரச்சனை. சுயநலவாதிகளால இன்றைக்கு திருச்சபை பாதிக்கப்படுகிறது. யோசித்து பார்க்க, ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உள்ள என்ன நடக்குது என்று. ஒரு பக்கம் ஊழியம், இன்னொரு பக்கம் நிர்வாகம். ஊழியம் எப்படி நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஊழியத்திலே குறைவு இருந்தால் ஊழியக்காரனை கேள்வி கேட்க வேண்டும். ஏன் சபை வளரவில்லை, ஏன் புது ஆலயம் கட்டப்படவில்லை, ஏன் புது ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அதைத்தான் விசுவாசிகள் கேட்க வேண்டும். யாருக்கு வேலை கொடுக்கல, யாருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, இந்த நிர்வாகத்துக்குள்ளே நுழையும் பொழுது சாத்தான் உள்ளே நுழைகிறான். இதுதான் இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்திலே காணப்படுகிற மிகப்பெரிய பிரச்சனை. இதை குறித்த உணர்வே அநேகருக்கு இல்லை. ஆனா உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசுவாங்க. யாரை எங்க மாத்துறது, யாரை எங்க தூக்கி போடுவது, இந்த ஆளு நமக்கு சப்போர்ட்டா, இந்த ஆளு நமக்கு விரோதியா என்று சொல்லி இதை குறித்து பேசி 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 சபையிலே தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படி நடக்கிற சுயநலவாதிகள். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவளை தேவன் அப்புறப்படுத்த வேண்டும். நான் பேச ஒரு காரணம் தெரியுமா? எத்தனை நாள் அழுது இருக்கிறேன் இந்த திருமண்டலத்திற்காக, திருச்சபைக்காக. தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் துக்க முகத்தோடு இருக்கிறதை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும், மிஷனரிமார்களுடைய ரத்தத்தை நினைத்தருளும். எத்தனை பேர் தியாகம் பண்ணி இந்த மண்ணிலே தங்களுடைய கோதுமை மணிகளாய் விழுந்திருக்கிறார்கள். அதை நினைத்தருளும், மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் என்று நான் கண்ணீர் வடித்தபடி நான் தைரியமாக நான் பேசுகிறேன். சில சுயநலவாதிகளால நம்முடைய திருமண்டலத்தில் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் இன்னும் ஜெபித்த ஜெபம் தெரியுமா? வேதனையில அது சரியா தவறோ நான் ஜெபிச்சது அந்த மாதிரி. அனனியாவும் சப்பீராளும் பண ஆசைக்கு இடம் கொடுத்து விழுந்து செத்தாங்களே ஆண்டவரே, அந்த மாதிரி எங்க டயசிஸ்ல நடக்கட்டும், பரவாயில்லை, எங்களுடைய சபை சுத்திகரிக்கப்படட்டும். புதிய ஏற்பாட்டில் தான், பழைய ஏற்பாடு அல்ல. புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு திருச்சபையிலே பண காரியத்திலே ஏமாற்றின அனனியாவை சப்பீராளை விழுந்து செத்தார்கள். அப்பொழுது திருச்சபையிலே கர்த்தருக்கு குறித்த பயம் உண்டாயிற்று. லஞ்சம் வாங்குகிறவர்கள் விழுந்து சாகட்டும், என் திருச்சபை எனக்கு முக்கியம். ஒரு அரசியல் பண்ணுகிறவன், ஒரு அயோக்கியன், ஒரு துன்மார்க்கன் திருச்சபையின் பெயரை வைத்து லஞ்சம் வாங்குகிறவன் இந்த திருச்சபைக்கு வேண்டாம். நான் அப்படித்தான் ஜெபித்தேன். அது சரியோ தவறு எனக்கு தெரியாது. என் உள்ளம் துக்கப்பட்டபடி நான் அப்படி ஜெபித்தேன். இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும்படி நடக்கிற ஒரு நிர்வாகஸ்தன் எதற்கு இந்த திருச்சபைக்கு? பணம் வாங்குகிறவன், லஞ்சம் வாங்குகிறவன் இந்த திருச்சபை நிர்வாகத்திற்கு வேண்டாம். குடிகாரனும் துன்மார்க்கனும் வேசிக்கள்ளனும் திருச்சபை நிர்வாகத்தில் வேண்டாம். நம்ம ஜெபிக்கணும், அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். வேண்டாம் ஆண்டவர், அப்புறப்படுத்தும். ஒரு அனனியா சப்பீரால் அப்புறப்படுத்தினீரே, எங்களுடைய திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். நாம் ஜெபிக்கணும். நாம் அப்படி ஜெபித்துதான் ஆகணும். எனக்குள்ள இந்த பாரம் உண்டாத நான் ஜெபித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, ஆண்டவரை இவ்வளவு நாள் நாங்க ஜெபிக்கிறோம், 7 வருஷமா, இன்னும் கோர்ட்டு கேஸ் வழக்கு திருச்சபைக்கு விரோதமா இப்படிதான் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கொண்டிருக்கிறேன். என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் கடைசி சில வசனங்களை காண்பித்தார். என் நியாயத்தீர்ப்பு வெளிப்படும், நீ காண்பாய். என் நாமம் தூஷிக்கப்படும்படி நடக்கிற திருச்சபை தலைவர்கள் யாராயிருந்தாலும், சுயநலவாதிகள் யாராயிருந்தாலும் என் பட்டயம் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலும் திருச்சபைக்குள்ள அரசியல் பண்ணுகிறவர்கள், பணம் சம்பாதிக்க நினைக்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவருடைய வீடுகளுக்குள்ளே தேவனுடைய பட்டயம் பிரவேசிக்கும். அந்த குடும்பங்கள் நிர்மலமாகி போகும், சிதறடிக்கப்பட்டு போகும். அந்த சந்ததி சாபத்திற்குள்ளாகிவிடும். இயேசுவின் நாமத்தில் நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அது நடக்கும். மனம் திரும்பி விலகி போகாவிட்டால் அரசியல் பண்ணுவதற்கு அரசியல் இருக்கிறார். போய் கட்சி ஆரம்பிங்க, கொடி ஏத்துங்க, அரசியல் பண்ணுங்க. போய் சபைக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. இவர் இந்த கட்சி அந்த கட்சி, நீங்க எந்த குரூப், இந்த வார்த்தை வருவதே தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். தேவன் அதை விரும்பவில்லை. சபை ஒரு குடும்பம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு குடும்பம், இயேசுவை தலைவராக கொண்ட ஒரு குடும்பம்.
அந்த சபைக்குள்ளே அரசியல், அந்த சபைக்குள்ளே அநியாயங்கள், அந்த சபைக்குள்ளே கேடான காரியங்கள், இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம்.